எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்ன தெரியுமா? போன மாசம் 30ஆம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுல திருட வந்த திருடங்கிட்டே மாச கடைசின்னு சொல்லி 10 ரூபாய் கடன் வாங்குனீங்களே, அந்த கேஸ பத்தி விசாரிக்கவா? வீணாவரத்துல ஒரு ஆண்டியை உஷார் பண்ண போயிட்டு அது ஒத்துக்கலன்ன உடனே அது மேலே ஒரு கேஸ் போட்டு அதையே கேஸ் ஆக்கனீங்களே, அத பத்தி பேசவா? அப்புறம் எதுக்கு சார் எங்க இங்க வர சொன்னீங்க? ஏன்னா இந்த ரூம்ல தான் ஃபேன் இருக்கு, மத்த ரூம்ல ஃபேன் இல்ல. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். ஆமா, மிஸ்டர் சங்கர் எங்க? எந்த சங்கர் சார்? ஒருதலைராக சங்கரா இல்ல மகாநதி சங்கரா? ஆட்டோ சங்கர். துணிவே துணை சிஐடி ஜெய்சங்கரியா? என்ன மிஸ்டர் சங்கர், என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல சார், சாப்பிட்ட உடனே வேக வேகமா ஓடி வந்தேன், அதான் பூச்சி வாங்குது. பாத்தீங்களா மிஸ்டர் சங்கரோட சின்சியரிட்டி பாத்தீங்களா? ஆபீஸுக்கு 5 நிமிஷம் லேட் ஆக கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்ட உடனே வேக வேகமா ஓடி வந்திருக்காரு. மிஸ்டர் சங்கர், இனிமே சாப்பிட்டீங்கன்னா வேகமா ஓடி வராதீங்க, மெதுவாவே வாங்க. மெதுவா வந்தா சாப்பிட்ட பில்லுக்கு காசு கொடுக்காம எங்கடா போறன்னு ஹோட்டலுக்காரன் ஓடி வந்து புடிச்சிட மாட்டான். அப்புறம் 50 குணம் தண்ணியை யார் அரைச்சு ஊத்துவாங்க? நீ அரைச்சு ஊத்துவ. அப்ப நீ ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு ஓடி வரலையா? ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லுக்கு காசு கொடுக்காம தான் ஓடி வந்தியா? ஆமா, என்ன அப்பா இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம்யா. சரி, எடுக்கிற 10 நிமிஷம் கூட இல்லையே. இப்ப தெரிந்தா யார் பிச்சைக்காரன்னு? ஓவரா பேசின இவரு துப்பாக்கி எடுத்து சுட்டு இவர் மேலே படிய போட்டுருவேன். மிஸ்டர் சங்கர், என்ன இருந்தாலும் ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லுக்கு பணம் கொடுக்காம ஓடி வந்து மிகப்பெரிய குற்றம். இதுக்காகவே உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். சார், உங்களுக்கு 4 இட்லி வடகரி பார்சல் வாங்கி வந்துக்கிறேன் சார். உங்களுக்கு மிஸ்டர் சங்கரை பத்தி தெரியாது. மிஸ்டர் சங்கர் ஒரு நேர்மையான மனிதர். அது மட்டும் இல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு மிஞ்சின ஒரே ஆபீசர் மிஸ்டர் சங்கர் தான். என்னது, உங்களை மிஞ்சின ஆபீசரா? மிஸ்டர் சங்கர் என்ன உங்களை விட அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஆடா, அது ஒண்ணு ஆடா பரதேசி பழனியப்பா. இவர் ஏதாவது கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சா ஐயோ மொக்க போட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது சாக்கு பூக்கு சொல்லிட்டு எல்லாம் ஓடிடுறீங்க. கடைசியா மிஞ்சி நிக்கிறது நான் தான். அததான் எனக்கு மிஞ்சின ஒரே போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் சிஐடி சங்கர்னு பெருமையா பேசிக்கிறாரு. கரெக்ட் தான். இடையில கொஞ்சம் ஃப்ளோ கட் ஆன மாதிரி இல்ல? அதை பத்தி நீ பேசுறியா? எவரிபடி, நம்ம ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா இப்ப பேச போறோம். ஓகே சார், தினம் தினம் ஏதாவது கேஸ பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்காவது பிடிக்கிற மாதிரி பேசுங்க சார். உனக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறதுக்கு இவர் என்ன உன் மாமா பொண்ணா? அது இல்ல சார், அவரு கேஸ பிடிக்கிற மாதிரி பேச சொன்னாரு. உங்கள மாதிரி வெத்து வெட்டுகளை கூட வச்சிருந்தா எப்படி கேஸ பிடிக்க முடியும்? போன வாரம் போன் பண்ணி உனக்கு என்ன சொன்னேன்? ஹலோ சொன்னேன். அது எல்லாரும் சொல்றது தானே. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ஏசர்பாடியில கஞ்சா விக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது, வாயா போய் பிடிக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? அஜ்ஜோ, சிகரெட் பிடிச்சாலே என் பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா, இன்னும் கஞ்சா பிடிச்சா என்ன வீட்டை விட்டே நட்டிடுவா, அதனால நான் வரல, நீ மட்டும் தனியா போய் பிடிச்சான்னு சொன்ன. என்ன மிஸ்டர் சங்கர், எனக்கு ஒரு போன் பண்ணியிருந்தா நானே வந்துக்க மாட்டேன். கஞ்சா பிடிச்சி எவ்வளவு நாளாச்சு. ஐயா, இவன் என்ன சார் லோக்கல் டோப் பார்ட்டியா இருப்பான் போல இருக்க? இவனை எதுக்கு இங்க சப்பா ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சுங்க? டேய் ஆமாவோட மூஞ்சி, நாங்க கஞ்சா பிடிக்கிறதுக்கு போலடா, கஞ்சா விக்கிறவன பிடிக்கிறதுக்கு போனோம், புரிஞ்சுதா? இந்த மாதிரி வெத்து வெட்டுங்களை கூட வச்சிருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு காய கூட நகர்த்த முடியாது சார். விடுங்க மிஸ்டர் சங்கர், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோள அடிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. முடி கொட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. உங்ககிட்ட பேசினாலும் 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்ல. Be silent. Guys, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கேஸ் பொன்வயல்ங்கிற கிராமத்தை பத்தி. கடந்த 7 வருஷ காலமா அந்த ஊருக்குள்ள போன ஒரு போலீஸ் கூட திரும்பி வரவே இல்லை. ஏன் சார், ரிட்டர்ன் பஸ் கிடைக்கலையா? பாத்தீங்களா, அதுக்கு தான் அந்த நாய் அப்பவே செருப்பால் அடிச்சு வெளில வரட்ட சொன்னேன். எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? பஸ் கிடைக்கல, கூசு கிடைக்கலங்கற மத்தியா. Be serious. சார், அத அங்க சொல்லுங்க சார். இப்போ நான் சொல்ல போறத கேட்க போறீங்களா இல்லையா? கேக்குறோம். அந்த ஊருக்குள்ள ஒரு காளியம்மன் கோவில் இருக்கு. அந்த காளியம்மனுக்கு ஊருக்குள்ள யாரு புதுசா வந்தாலும் பிடிக்காது. உடனே ஒரு குட்டி தேவதையை அனுப்பி கொன்றும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? பிடிக்கலனா தம்பி உன்னை எனக்கு பிடிக்கல, நீ போயிட்டு வாப்பானா அவன் பாட்டுக்கு வந்துட போறான். அதுக்கு எதுக்கு குட்டி தேவதை அனுப்பி கொலை பண்ணணும்? இதுக்கு குட்டி தேவதையே மேல் போல இருக்க. குட்டி தேவதை மேல் இல்ல சார், ஃபீமேல். ஆமாவோட மூஞ்சி, இவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு பாக்காத, கோபம் வந்தது உன்னை அப்படியே விடுங்க சார். சங்கர் ப்ளீஸ் பேசாம இருங்க சார். விடுங்க சார், அவனை ஒரே ஒரு கொட்டாவது கொட்டு வரேன். கீப் குவைட். அந்த கேஸ்ல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை செலக்ட் பண்ணிருக்கோம். யார் சார் அந்த பலியாடு? நீங்க தான் மிஸ்டர் சங்கர். சைலண்ட். ஏன் சார் என்ன மட்டும் எதுக்கு 10 கூட அந்த ஊருக்கு அனுப்புறீங்க? ஏன் நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க போக கூடாதா? மிஸ்டர் சங்கர், அந்த ஊருக்கு எங்களால போக முடியாது. பை. அதுக்கு காரணம் ஒரு பை. புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஊருக்கு போகணும்னா டிராவலிங் பேக் வேணும். எங்க கிட்ட யார்கிட்டயுமே பேக் கிடையாது. ஆனா நீ சூப்பர் பேக் ஒன்னு வச்சிருக்க, அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணேன். ஏண்டா டேய்? டேயா? ஆமா, என் தலையே போக போது அப்புறம் என்ன உனக்கு மரியாதை? ஏண்டா டேய்,
உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு நீ ஊருக்கு போறதுக்கு நான் பேக் தரலங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பழி வாங்குறியா? அதுக்கு நேரா பர்மா பஜார் கடைக்கு போய் ஒரு பை வாங்கிருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பர்மா பஜார் எங்க இருக்குன்னு தெரியாது உனக்கு? மிஸ்டர் சங்கர், தேவையில்லாத பேசாதீங்க. நீங்க தான் அந்த ஊருக்கு போறீங்கன்னு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஆக மொத்தம் என்ன ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன். அந்த ஜெய்சங்கருக்கு துணிவே துணை. இந்த ஜெய்சங்கருக்கு இந்த துணி தான் வேணும். கர்மம் தோச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியல. சொல்லிட்டேல, கிளம்புறேன் சார். போறதுக்கு முன்னாடி கடைசியா இன்னொரு ஆசை சார். என்னையா? அவனை கொட்டுறதுதான் சார் அந்த ஆசை. எதுக்கு ஓடுற ட்ரெயின்ல ஏறுறீங்க? ஓடுற ட்ரெயின்ல ஏறாம ஓடாம ரிப்பேர் ஆகி நிக்கிற ட்ரெயின்ல ஏறுவாங்க. இதுக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன், நீயே சிரிச்சுக்கோ. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சிரிக்கிறான். ஹலோ, எதுக்கு ரன்னிங்ல ஏறணும்னு கேட்டேன். ரன்னிங்ல ஏறுறதும் இறங்குறதும் என்னுடைய பொழுதுபோக்கு. டேய் புறம்போக்கு, இதுவாடா உன் பொழுதுபோக்கு? அப்படியே கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா கீழே வந்து மொட்டை மாட்டை சதறி போயிருக்கும். ஆமா, டிக்கெட் எடுத்தியா? எடுத்துட்டேன். ஆமா, நீ ஏர் நேரத்துல தான் ஸ்டேஷனே இல்லையே, அப்புறம் எப்படி டிக்கெட் எடுத்த? நீ பாக்காதப்ப உன் பாக்கெட்ல கைய விட்டு எடுத்தேன். ஏன்டா திருட்டு கோட்டு, உன்னை டிக்கெட் எடுத்தான்னு கேட்டா எனக்கு தெரியாம என் பாக்கெட்ல கைய விட்டு டிக்கெட் எடுத்து காட்டுறியா? புரியாதா சார்? நீங்க பொன்வயல் கிராமத்துக்கு தானே போறீங்க? இல்ல, பித்தளை வயல் கிராமத்துக்கு போறேன். அங்கதான் போறேன். என்ன விஷயம் சார்? நான் சொல்றத கேளுங்க. அந்த கிராமத்துக்கு நீங்க போகாதீங்க. ஏன்? அங்க தென்னங்கல் கிடைக்காதா? பணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா? நான் தான் பண்ணுவேன். விளையாடாதீங்க சார், சொன்னா கேளுங்க. அந்த கிராமத்துக்கு போகாதீங்க, அங்க உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. என்னமோ எங்க அக்கா பொண்ணு காத்துக்கிற மாதிரி அசால்ட்டா சொல்ற. ஆபத்து புரியாம பேசாத. டேய் ஆப்போசிட் தலையா, நாங்கெல்லாம் ஆபத்து ஆபாயில மாதிரி அலே காலி வாயில போட்டு அசால்ட்டா போயிட்டு இருப்போம். நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத. டேய், நான் வாட்டர் பாட்டில விலை கொடுத்து வாங்க மாட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற குழாயில தண்ணி குடிச்சு ஊருக்கு போய் நிக்கிறேன். விலை கொடுத்து வாங்குறாங்க நம்ம ஆபத்தை. டேய் சும்மா ட்ரெயின் தடம் புரண்டுற போது. இத பாருங்க சார், எங்க கிராமத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா எங்க காளியாத்தாவுக்கு பிடிக்காது. அவ ரொம்ப கோவக்காரி. அப்படியே மூஞ்சில துப்பிடுவேன் காரி நாரி போட. சும்மாவே பயமுறுத்துற. இப்படிதான் உன்ன மாதிரி ஒருத்தன். டபுள் ஆக்ஷனா? உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச ஒருத்தன் என் பேச்ச கேட்காம என் கிராமத்துக்குள்ள போனா அவன் கதை என்ன ஆச்சு தெரியுமா? டேய் கைய குர்றா. வரும்போது பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வந்தமே, கதை புக்கு வாங்கலேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ராஜேஷ் குமாரோட பிரமாதமா கதை சொல்றடா. சொல்லு சொல்லு, டைம் பாஸ் வாங்கி தரேன். சொல்ல மேல சொல்லு, மேல சொல்லு. ஏய் ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணாத, வாய் கீஞ்சிக்கு போது கதையை மட்டும் சொல்லு. அவன் எங்க கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அவனுக்கு கால் வராம போச்சு. டேய் அந்த கிராமத்துல அவனுக்கு சரியா சிக்னல் கிடைச்சிருக்காதுடா, அதனால தான் அவனுக்கு கால் வரல. ஆனா என் போன் அப்படி கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா ரோமிங், இன்கமிங் ஃப்ரீ. எங்க போனாலும் கால் வரும். நான் போன் கால சொல்ல, எங்க கிராமத்துக்குள்ள நுழைஞ்சா ஊர் ரெண்டு காலும் வராதுன்னு சொன்னேன். ஐயோ ஏன்டா இப்படி பயமுறுத்துற? இப்ப தெரியுதா எங்க ஆத்தாவோட பவர்? அப்படி கொஞ்சம் நவரு, ஒரே எச்ச தெரியுது கர்மம். இவ்வளவு சொல்லி நீ அங்க போன, எங்க காளி உன்னை முண்ட மாட்டிடுவா. அவ என்னடா என்ன முண்டமாக்குறது? நான் ஏற்கனவே அறிவு கெட்ட முண்டன் தான். ரெண்டாம் வாய்ப்பாடு கூட எனக்கு தெரியாது. 3 எவ்வளவு கேள? 3 எவ்வளவு? 18. பாத்தியா தெரியல? பாத்தியா முண்டன் தானே நானு. புரியாம பேசாத. எங்க கிராமத்துக்குள்ள நுழைஞ்சா தலை இல்லாம வெறும் உடம்போட சுத்துவேன்னு சொன்னேன். தலை என்னடா தலை? இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சட்டையை கட்டிட்டு வெறும் உடம்போட தானே சுத்துவேன். கிட்ட வந்துட்டு மூஞ்சில குத்துவேன். கடைசியா இப்ப நீ என்னடா சொல்ற? ஐயோ டேய், கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள கடைசியா என்னங்கற? ஊரு வர ரொம்ப தூரம் இருக்கு, உன் கதையை கண்டினியூ பண்ணாங்க. ஐயோ என்னடாச்சு? எங்க அம்மா என்ன காஞ்ச மிளகா வாங்கிட்டு சொன்னாங்க, நான் மறந்தே போயிட்டேன். நான் உடனே கிளம்புறேன். டேய் மொட்டை கிட்டலாம் அடிச்சுன்னு வில்லன் மாதிரி பெருசா வந்து பில்டப் பண்ணலாம்னு பார்த்தான். நம்ம மொக்க போட்டதை தாங்க முடியாம அம்மா காஞ்ச மிளகா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு ஒரு அல்ப பொய்ய சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறான். டேய் இப்ப தெரியுதா? தெரியுது. என்ன தெரியுது? ஏந்து நின்னு உன் தொப்ப பெருசா தெரியுது. முடிவு உக்கார் சார். இது பையப்பா. நான் மட்டும் பொண்ணு நான் சொன்னேன். ஐயோ என் பையப்பா. சார்
இவர் என் கூட ட்ரெயின்ல வந்தவர் சார். விளையாடாதப்பா, அவன் செத்து 8 வருஷம் ஆச்சுப்பா. லொல்ல சபா தொடர்கிறது. சார் 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 இன்னும் வரலையேப்பா. சார் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நல்ல பழமா இருந்தா உடனே வரும். பழம் கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு. சாரு வர லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. நீங்க எந்த சாரை பத்தி சொல்றீங்கன்னு புரியலையே. சாத்துக்குடி சாரை தான் சொன்னேன். ஏண்டா டேய் வாழக்கா மூஞ்சி, சாத்துக்குடிய சாருன்னா கமலா அரேஞ்ச மேடம்னு சொல்லுவேன். இது மூஞ்சிலே குத்துவேன். நான் ஸ்டேஷன் மாஸ்டர் வரலையான்னு கேட்டேன். ஏயா காலம்பரை 7 மணில இருந்து குத்துக்கல் மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்க. என்ன பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி தெரியுது அவனுக்கு. பரோட்டா மாஸ்டர் மாதிரி கூட தெரியல. இப்ப தெரியுதா? தெரியுது. என்ன தெரியுது? ஏந்து நின்னு உடனே உன் தொப்பை பெருசா தெரியுது. முடியல உட்கார் சார். தம்பி சார் 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 கோச்சிக்காதீங்க சார். உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் இப்ப என்னால எதுவும் முடியாது. நான் பயங்கர பிஸி. என்ன பிஸி? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன பிஸி? ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைக்கு 2 வேளை டாட்டா காட்டுற மாதிரி இந்த ஊருக்கு வர ஒரே ஒரு ட்ரெயினுக்கு 2 வேளை போய் கொடியை காட்டுற. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எழுந்து போய் கொடியை காட்டலன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்லயே நின்னுட்டு சேனல்ல வந்து பேசுமே, எனக்கு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கொடியை காட்டல, அதனால நான் இங்கே நின்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே நிக்க போதா? தம்பி யார் தம்பி நீங்க? இப்படி அடுத்த ராத்திரில வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? சார் நான் சிஐடி சங்கர் பொன்மயில் கிராமத்தை பத்தி துப்பறிய வந்திருக்கேன். என்னது துப்பறிய வந்திருக்கீங்களா? இல்ல தக்காளி வெங்காயம் யாரையும் வந்திருக்கேன். துப்பறிய தான் வந்திருக்கேன். ரொம்ப பேசுனா மூஞ்சிலே காரி துப்பிடுவேன். வேணாம் தம்பி. அப்ப முதுகுல துப்புவான். சொல்றத கேளுங்க. பொன்வயல் கிராமத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அங்க போனா உங்க உயிருக்கே ஆபத்து. நான் பயமுறுத்துறியா? இல்ல பயமுறுத்துறியான்னு கேக்குறேன். வேணாம் தம்பி, பொன்வயல் கிராமத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அங்க போனீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. பயத்தை பத்தியா இப்படி சொல்லி பயமுறுத்தணும். ரியாக்ஷன் செய்ய. தம்பி நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 30 வருஷமா வேலை செய்யறேன். நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். என்னடா அப்பா 30 வருஷமா வேலை செய்யறாரு, அவர் செத்தா தானே அந்த வேலை நமக்கு கிடைக்குன்னு உன் பையன் புரிஞ்சுக்கணும். இல்ல நான் தெரியாதனமா தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உன் பையன் மாதிரி இருக்கா? இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆனா அந்த பணம் எனக்கு கொடுக்க போறியா? சொல்லுப்பா மாஸ்டர், சொல்லு மாஸ்டர். தம்பி ஆ? என்னப்பா சொல்ற? என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. ரொம்ப பாவமாகுது, பேசி தொலை. தம்பி நான் இந்த ஸ்டேஷன்ல 30 வருஷமா வேலை செய்யறேன். இந்த ஊர்ல இருந்து எவனும் வெளியூருக்கு போனது கிடையாது. வெளியூர்ல இருந்து எவனும் இந்த ஊருக்கு வந்தது கிடையாது. அப்புறம் என்ன இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ட்ரெயின், இதுல வேற 3 பிளாட்பாரம். தம்பி நீங்க தப்பா சொல்றீங்க. இங்க 3 பிளாட்பாரம் கிடையாது. 2 பிளாட்பாரம் தான் இருக்குது. நான் உன்னையே சேர்த்து தான் சொன்னேன். நீ மூஞ்ச பார்த்தாலே தெரியல நீ ஒரு பக்கா பிளாட்பாரம். நான் பிளாட்பாரமா? நீ பிளாட்பாரம் மட்டும் இல்ல, பெத்தவங்களுக்கும் பாரம் மத்தவங்களுக்கும் பாரம். கிட்ட வந்தா நேரம் தள்ளி நில்லு. தம்பி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு பொன்வயல் கிராமத்துக்கு போறதுக்கு வழியை சொல்லு. அது ரொம்ப ஆபத்தான பாதை தம்பி. அந்த ஊருக்கு போனோம்னா இங்க இருந்து 4 மைல் நடக்கணும். இதுக்கே உன்னை செருப்பை கைட்டி நடிக்கணும். 4 மைல் நடந்தா எனக்கு என்ன, 4 குயில் நடந்தா எனக்கு என்ன, அதுங்க பறந்து கூட போயிடும். நான் போறதுக்கு வழியை சொல்லு. ஐயோ நான் 4 மைல் தூரம் நடந்து போகணும்னு சொன்னேன். கையை கொடு. வெரி குட். நல்லா நடந்து போங்க, அப்பதான் தொப்பை குறையும். எனக்கு சேர்த்து நடந்துட்டு போங்க. நான் என்ன கோயிலுக்கு போறேன் உடுக்கு சாத்தி நடக்கிறதுக்கு? நீ அந்த ஊருக்கு போனோம்னா 4 மைல் தூரம் நடந்து போகணும். அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால நடக்க முடியாது. ஏதாவது வண்டி இருந்தா சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. 56 வரும். ஆமா, குப்பை தொட்டில போடுறதெல்லாம் பொறிக்க எடுத்து வந்து டேபிள்ல வச்சிருந்தா 56 இல்ல 50,000 கொசெல்லாம் வந்து மூஞ்சி மேல ஏறிக்கும். முதல்ல இதெல்லாம் தூரம் தூக்கி போட்டு டேபிள்ல பனாலி ஊத்து கழுவியா? ஐயோ நான் 56 சொன்னது பஸ் நம்பர். ஓ பரவாயில்லையே, உங்க ஊர்ல நைட் சர்வீஸ் பஸ் எல்லாம் இருக்கா? நைட் சர்வீஸ் இல்ல தம்பி. நம்ம ஊர் டிரைவருக்கு ராத்திரி தூக்கத்துல வண்டி ஓட்டுற வியாதி. அவன் ராத்திரி 12-1 மணிக்கு மேல பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போவான். அந்த வண்டியில ஏறி போயிடு. அதுல நீ ஏறி போய் சாவே. எனக்கு வேற வழி இருந்தா சொல்லு. கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? வாசல்ல பஞ்சான்னு ஒரு பையன் படுத்துக்கிட்டு இருப்பான். அவனை போய் தட்டி எழுப்பி சூப்பரா ஒரு ஜோக்கு சொன்னியானா அவனே உன்னை உப்பு மூட்டை தூக்கி போய் ஊருக்குள்ள விட்டுருவான். அப்படி மட்டும் நீ சொல்ற ஜோக்குக்கு சிரிப்பு வரல, உன்னை தனியா கூட்டு போய் லிப்ட் கிஸ் அடிச்சிருவான். என்னடா இது டிசைனா பயமுறுத்துறீங்க? வேற வழி இல்ல, சொல்ல வேண்டியதுதான். வர மாஸ்டர். ஐயோ முடியல.
பையன்பா. நான் மட்டும் பொண்ணு நான் சொன்னேன். ஐயோ என் பையன்பா. சார் இவர் என் கூட ட்ரெயின்ல வந்தவர் சார். விளையாடாதப்பா. அவன் செத்து 8 வருஷம் ஆச்சுப்பா. எப்படி சார்? 2000ல செத்தான். இப்ப 2008 ஆகுது. கணக்கு போட்டு பாரு, 8 வருஷம் ஆவலியாப்பா. சார் என் கூட இவன் உயிரோட ட்ரெயின்ல வந்தான்னு சொல்றேன். இவனுக்கு மாலை போட்டு ஊத வண்டியில ஏற்றி வச்சிருக்கீங்க. இப்படிதான்பா எல்லாரும் சொல்றாங்க. ட்ரெயின்ல அவனை பார்த்ததாவும், ட்ரெயின் உள்ள அவன் தலையை விட்டு ஆடுறதாவும், கம்மாயில நடந்து போறதாவும், வானத்துல பறக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் என் புள்ளைய நான் ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லப்பா. ஏன் லீவ் போட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? சார் நான் உங்க உயிரோட பார்த்தாங்கிறேன். இனிமே கம்மாங்கரில சுத்துறான், அம்ஜகரில சுத்துறான்னு யாருக்கு காலில பூ சுத்துறீங்க? தம்பி சத்தியமா என் புள்ள செத்துட்டாப்பா. என்ன சார் சொல்றீங்க? செத்துட்டானா? ஐயோ எப்படி சார்? ட்ரெயின்ல அடிபட்டு அநியாயமா செத்துட்டாப்பா. ஐயோ இதுக்குதான் சார் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணணும். இப்படி அநியாயமா அடிபட்டு செத்துட்டானா சார்? என் புள்ள தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு சாவலப்பா. பின்ன எப்படி சார் அடிபட்டு செத்தான்? புல்லா குடிச்சிட்டு போதையில லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி பொம்பளைகளை கலாட்டா பண்ணி அவங்க கையாலேயே அடிபட்டு செத்து பண்ணிட்டாப்பா. தம்பி என் பையனை எங்கேயாவது பாத்தியாடா? இந்த அப்பனை ஒரே வாட்டி வந்து பார்க்க சொல்லுப்பா. சார் பார்த்துட்டு போறது என்ன சார்? பார்த்துட்டு போறது உங்களை கையோட கூட்டு போற சொல்றேன் சார். போயிட்டு வரேன் சார், போயிட்டு வரேன் சார். மொட்டை நான் போயிட்டு வரேன்னா போயிட்டு வாப்பா. ஐயோ 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 நீரத்தில் வந்தேன் என்று ஏதோ என்ன வேண்டாம், பெண்ணாகத்தான் வந்தேன் இங்கு கண்ணாவும் மேல் எண்ணம் உண்டு. தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வயிறு பசி எடுக்கும்ல, அப்ப தெரியும். என் வயிறு மட்டும் பசி எடு. தொடர்கிறது. பேய் தம்பி இப்பதான் தெரிஞ்ச, மறுபடியும் பேய சொல்றியா? சார் உங்களை பார்த்தா பேய் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் சார். தம்பி நான் இந்த ஊர் கேப்டன் மாஸ்டர்ப்பா. ஃபேஷன் மாஸ்டரா? அப்போ அங்க உள்ள இருக்கிறவரு அவரா? அவர் பேர் பொண்ணுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க தூக்கு மாட்டி செத்துட்டாரு. அவர் தான் அங்க உள்ளவர் தான் சொல்றாங்க. அப்போ நான் இவ்வளவு நேரம் பேசி இருந்தது பேயா சார்? ஐயோ தம்பி இப்பயாவது எங்க ஊரை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் புரியலன்னு சொன்னா 6 மணிக்கு மேல டியூஷன் எடுக்க போறியா? தம்பி நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க நல்லதுக்காக சொல்றேன், மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிடுங்க. போலனா போயிடுங்க தம்பி. போலனா போயிடுங்க தம்பி. அட போலனா போயிடுங்க தம்பி. பில்டப்பா பேசிட்டேன். நீங்க போலன்னா இவங்க முன்னால மொக்கையாயிடுவேன். ஐயா இவன் கிட்ட என்ன கெஞ்சிக்கிட்டு? நான் அவன் கிட்ட ரகசியமா தானே கெஞ்சினேன். அதை ஒட்டு கட்டு ஊருக்காரங்க முன்னால போட்டு கொடுக்குறியா? நீங்க சும்மா இருங்க. இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்ம தலைமையில ஏறி நின்னு ஆடிடுவானுங்க. டேய் இப்படி வாடா. மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த தலை மேல நின்னு எவனாவது ஏறி ஆட முடியுமா?
சும்மா ஏறி நின்னால வழிக்கிற தொமால ஊந்துற மாட்டானுங்க. தம்பி முடிவா கேக்குறேன், இந்த ஊரை விட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஐயா ஐயா என்னடா என்ன ஐயா பேசி முடிக்காம போய்கிட்டே இருக்கீங்க? அவன் தான் எது பேசினாலும் ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்கானே. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, மாப்பிள்ளைக்கு அளவெடுத்து தலை தீபாவளிக்கு பேண்ட் சட்டை தைச்சு கொடுக்க போறியா? இல்ல சவ பெட்டி செய்ய போறேன். மூஞ்ச பார்த்தா சிவகாசியில 5 பைசா வச்சி பெட்டி செய்யற மாதிரியே இருக்கு. நீ எனக்கு சவ பெட்டி செஞ்சு கொடுக்க போறியா? எப்பவுமே கையில ஒரு சவர பெட்டி வச்சுக்கோ, தலையை சேவிங் பண்றதுக்கு. சொல்லுடா தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உங்க திமிர் பேச்செல்லாம் மூட்டை கட்டி வைங்க. அப்படின்னா ஓடி போய் ஒரு கோணி பை எடுத்துருவாங்க, மூட்டை கட்டி வைக்கிறேன். தம்பி, எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கோணி பை கொடுக்க கூடாதுன்னா? கோணி பை இல்ல தம்பி, வெளியூர்காரங்க யார் வந்தாலும் தண்ணி, சாப்பாடு, தங்குற இடம் எதுவுமே தரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இருந்துட்டு போட்டா நான் ஏதாவது உங்ககிட்ட சோறு போடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், நீங்களா கட்டுப்பாடு தட்டுப்பாடுங்கிறீங்க. தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வயிறு பசி எடுக்கும்ல, அப்ப தெரியும். என் வயிறு மட்டும் பசி எடுக்கும், உங்க வயிறுல என்ன ஏடிஎம்ல காசு எடுக்குமா? நீங்க எல்லாம் இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வரும்போதுவே ஞாயிறு கடையில 4 சமோசா வாங்கி பாக்கெட்ல போட்டு வந்துட்டேன். சாயந்தரம்னா எடுத்து தமாசா சாப்பிடுவேன். தம்பி, என்ன உனக்கு ஒண்ணு வேணுமா? பையா சமோசா கூட என்ன மதிக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி நடக்கிறான்றதுக்காக